வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் 108 ஆம்புலன்ஸில் தான் வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு, இதற்கான தகுதி என்னெல்லாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் 108 ஆம்புலன்ஸில் தான் வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள், 108 எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனாம் தேதி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு அதற்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. 13/9/2024 வெள்ளிக்கிழமை தான் இதற்கான வேலை வாய்ப்பு நடைபெறுகிறது. இதற்கான இடம் எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் 108 ஆம்புலன்ஸ் அலுவலகம், தக்கலை அரசு தலைமை மருத்துவமனை, கன்னியாகுமரி. ஸோ இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பார்த்திங்கன்னா இதற்கான டைரக்ட் இன்டர்வியூ தான் நடக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 13/9/2024 வெள்ளிக்கிழமை. அதுவும் 108 ஆம்புலன்ஸ் அலுவலகம், தக்கலை மருத்துவமனை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். ஸோ இதற்கான வேலை வாய்ப்பு நடைபெறுது. நீங்கள் இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரிக்கு இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ உதவியாளர்களுக்கு எடுக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா ஓட்டுநர். இந்த ரெண்டுக்குமே ஜாபுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த நர்சிங் முடித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ உதவியாளர்களுக்கு தாராளமாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவிங் முடித்தவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு, ஓட்டுநர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ உதவியாளருக்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு இந்த ஜாபுக்கு தாராளமாட்டு அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்திங்கன்னா ஜிஎன்எம், ஏஎன்எம், டிஎம்எல்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா 12th வகுப்பிற்கு பிறகு 2 ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜிஎன்எம், ஏஎன்எம், டிஎம்எல்டி முடிச்சிருந்தால் நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 வருடம் கண்டிப்பாக படித்திருக்க வேணும். அல்லது என்ன பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸு கிராஜுவேட்டி, பிஎஸ்சி சுவாலஜி, பாட்னி, பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, பிளான்ட் பயாலஜி, இது முடித்தவங்கள இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 16,020 ரூபா கொடுக்குறாங்க மாத ஊதியம். வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர்முக தேர்வு அன்று 19 வயதுக்கு மேலும் 30 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ உங்களுடைய வயது 19 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்வு முறை கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு உங்களுக்கு எழுத்து தேர்வு, மருத்துவ நேர்முகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடற்கூறியல், அதுக்கப்புறம் முதலுதவி, அடிப்படை செவிலியர் பணி தொடர்பானவை, மனிதவளத்துறையின் நேர்முகம், இப்படின்னு சொல்லிட்டு பல உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ உதவியாளர்களுக்கான கல்வி தகுதி, சம்பளம், வயது வரம்பு, அதுக்கப்புறம் தேர்வு முறை. இனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கான ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாட்டு 10 தேர்ச்சி பெற்றிருக்கணும், 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 17,820 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா 24 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உயரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாட்டு நீங்கள் 162.5 சென்டிமீட்டர் குறையாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநரின் தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் இலகுர வாகன ஓட்டுநர் உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் மற்றும் பேட்ஜ் வாகன உரிமை எடுத்து குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கணும். உங்கள்கிட்ட ஓட்டுநர் உரிமம் நீங்கள் ஆல்ரெடி 4 வீலருக்கான லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது எடுத்து 3 வருடம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே இது உங்கள்கிட்ட வால்ஜை நீங்கள் எடுத்திருந்தால் 1 ஆண்டு நிறைவு பெற்றிருந்தால் போதும். இதற்கான நேர்முக தேர்வு கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, தொழில்நுட்ப தேர்வு, மனிதவளத்துறை நேர்காணல், கண் பார்வை சம்பந்தப்பட்ட தேர்வு, சாலை விதிகளுக்கான தேர்வு, டெஸ்ட் டிரைவ், இது எல்லாமே இவங்களுக்கான தேர்வு முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபு பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலையில் 4 மணிக்கு உள்ளால் நீங்கள் எப்போ வேணுமானாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது கண்டிப்பாட்டு உங்களுக்கான இதில் அனைத்து நகல் சான்றிதழ், அதாவது பார்த்தீங்கன்னா அனைத்து சான்றிதழ்களின் அசல் சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிடலாம், வேறு மாவட்டத்தில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.